ஹலோ மக்களே, வெல்கம் வெல்கம் பேக். எனக்கும் ஒரு வெல்கம் பேக். வெல்கம் பேக் டு ஆஃப் சைட் கூட்டம். நான் தான் உங்க ஸ்ரீராம். வெகு நாளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெகு நாள் ஆகலனா கூட கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த பக்கத்துல நான் வந்தா ராகவ் வர மாட்டேன்றான், ராகவ் வந்தா நான் வர மாட்டேன்றேன். எப்படி பெட்ரியும் பிராங்கியும் போயிட்டு போயிட்டு வராங்களோ அந்த மாதிரி நானும் அவனும் போயிட்டு போயிட்டு வரோம். கான்ஸ்டன்டா இருக்கிறது நம்ம பிரணவ் தான் இப்போதைக்கு. தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த கான்ஸ்டன்ட் எவர் பிரசன்ஸ். அதுக்காக வந்து பிரணவுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்னடா ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களே என்னடா கதை அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்க மாட்டீங்க. ஏன்னா தெரியும் ட்விட்டர் ஃபுல்லா ஃபுட்பால் உலகம் ஃபுல்லா தமிழ் ஃபுட்பால்ல ஃபுல்லா பேசுறது ஒரே இது வந்து ரெமட்டோட பாசிபிளா பார்சலோனா இந்த பயங்கர ஹைப்பு, ஒரே பிஆர். நம்ம பசங்க வந்து பிஆர் பக்கம் போயிட்டு பயங்கர ஹைப்பு. பழைய வீடியோஸ் எல்லாம் இறக்குறானுங்க, பழைய கம்பேக் எல்லாம் தூக்கி போடுறானுங்க ட்விட்டர்ல. எல்லாம் கம்பெனிஷன் தான் போட்டு முரட்டு. இது ரெமட்டோட இருக்கோ இல்லையோ, ஆனா நல்லா வியாபாரம் பாக்குறானுங்க நம்ம பசங்க. அதுல வந்து சும்மா சொல்லக்கூடாது. அதுதான் எலிபென்ட் இந்த ரூம் வந்து பார்சலோனா வெர்சஸ் அட்லெட்டிகோ மட்ரிட், கோப்பா டெல் ரே செகண்ட் லெக் 4-0 அப்படின்னு இருக்கிற டைய வந்து பார்சலோனா வந்து திருப்புவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒரு பெரிய கேள்வி. அதுதான் இன்னைக்கு மெயினான டாபிக்கும். ஆனா அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அப்படி வச்சுட்டு, ஏன்னா அதுதான் மெயின் டாபிக்ங்கிறனால அது ஆரம்பத்துல பேச அதை பார்த்துட்டு எல்லாம் போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ணி பாருங்க, இல்ல உள்ள வந்து கொஞ்சம் ஓட்டியாவது அதை பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுத்துருவோம். வில்லாரியலோட நம்ம விளையாண்டோம் ஒரு கேம். அதுல வந்து 4-0 அப்படின்னு ஜெயிச்சோம். அந்த கேம் என்னடா அப்படின்னு சம்ம பண்றதுக்கு நம்ம பிரணவோட நேம் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த கேமை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்னோட கடமையை நான் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அதை விட நல்ல ஒரு ஒரு சப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆஃப் லைட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, அப்படிலாம் போயிடாதீங்க யாரும். நாங்களும் ஒன்றும் கான்ஸ்டன்டா போட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் இந்த கிரிக்கெட் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கனால என்னால கொஞ்சம் அவ்வளவா வர முடியல. பட் நம்ம பாய்ஸ் வந்து அதை வந்து ஈடுகட்டிடுவானுங்க அப்படிங்கிற நம்பிக்கையில விட்டு போனேன். திருப்பி வந்துடுறேன் நானும் ரெகுலரா. அதே மாதிரி இன்னும் ரெகுலரா வீடியோவும் வருது. அதே மாதிரி வாட்ச் அலாங் மக்களே நாளைக்கு கண்டிப்பா இருக்கு. வாட்ச் அலாங் வந்து நாங்க 3 பேரும் கண்டிப்பா வந்துருவோம். நீங்களும் வந்துருங்க. ஒரு ஸ்பெஷல் இருக்கோ என்ன இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா நம்ம 3 பேரும் அதை சேர்ந்து பாக்குறோம் உங்களோட எல்லாத்தையும் சேர்ந்து அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். சொன்ன மாதிரி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை தான். அதே மாதிரி இப்போ வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன எப்படி இருக்கீங்க பிரணவ், நீங்க சொல்லுங்க. நான் மட்டுமே ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன். நல்லா இருக்கேன். இதில் பார்சலோனா வந்து போன வீக்கெண்ட் ரொம்ப சந்தோஷமாக விட்டாங்க. அதுக்கப்புறம் சேட்டன் ஒரு ஸ்பெஷல் போட்டார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஆமா, கேமில். அதனால் ஆமா, ஒரு வேறு லெவல் ஹாப்பி வீக்காக முடிஞ்சுச்சு ஆமா. இந்தியாவுக்கு. அப்படியே அப்படியே ஃபுட்பாலை தாண்டி அப்படியே கிரிக்கெட்டை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு இந்தியாவுக்கு ஒரு வேற லெவல்ல ஒரு ஒரு மேட்ச். சூப்பரா இருந்தது. அந்த அத திரும்பி யோசிச்சு பார்க்கவும் நல்லா இருந்தது. அதை லீவ் பண்ணும்போது நல்லா இருந்தது. அந்த அந்த இந்த கேம் போன விதம், எந்த ஒரு இடத்துல இருந்து சஞ்சு வந்து இந்த பண்ணி கொடுத்தான் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஹோப்ஃபுல்லி நீங்க எல்லாருமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, கிரிக்கெட்லாம் பேசியாச்சு, இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு, என்னோட கடமையை முடிச்சாச்சு. இப்போ உங்களோட கடமையை நீங்களும் முடிச்சிருங்க. லைக் போட்டு அப்படியே வீடியோ பாருங்க. பார்சலோனா வெர்சஸ் வில்லாரியல், மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கேம். ஏன்னா வந்து தேர்ட்ல இருக்காங்க. தேர்ட்லயா ஃபோர்த்லயோ இருந்தானுங்க. தேர்டு. ஐ திங்க் தேர்ட்ல இருந்தானுங்க. இப்போ ஃபோர்த்துக்கு போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்லட்டிகோ மட்டும் ஜெயிச்சிட்டானுங்க. ஸோ ஃபோர்த்துக்கு போயிட்டானுங்க இப்போ. பட் அவங்க வந்து கேம்ப் நோக்கு வந்தானுங்க. மஸ்ட் வின் கேம் அப்படின்னு இருந்தது. ஏன்னா வந்து நம்ம வந்து இன்னும் இதுக்கு மேல ஸ்லிப் அப்லாம் பண்ணா சான்ஸே இல்லை, அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது இந்த கேமை வந்து நம்ம விளாண்டி 4-1 அப்படின்னு ஒரு ஒரு தம்பிங் விக்டரி பார்சலோனாக்கு கிடைச்சது. அந்த பத்தியான ஃபர்ஸ்ட் அந்த கேமை ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எலிஃபென்ட் இருந்த ரூமுக்கு டக்குன்னு போயிடலாம். ஸோ பிரணவ், நம்மளோட யூஷுவல் செக்மெண்ட் படியே போயிடுவோம். அந்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இனிஷியல் தாட். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஸ்கோர் லைன் என்ன சொன்னீங்க? நான் ஸ்கோர் லைனே சொல்லலையா, நான் தான் வரலையே ப்ரிவியூக்கலாம். இல்லை இல்லை, ப்ரெடிக்ஷன் இல்லை, மேட்சோட ஸ்கோர் லைன் 4-0 சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது 4-1 ஆர்சியும் சொன்னேன். 4-1. இல்லை இல்லை, ஃபோர் ஆர்சியும் ஒன் தானே சொல்லியிருந்தீங்க. சொன்னேன். நான் தெரியல. 4-0 கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு ஓகே, வேளை ஓகே. கனவுல ஒரு க்ளீன் ஷீட் ஆசை மேபி வந்துச்சோ மேபி அப்படின்னு சொன்னாலும் நினைச்சேன். சொல்லியிருப்பேன். அதான் நாளைக்கு வர வேண்டிய ஸ்கோர் லைன் வந்துட்டு இன்னைக்கே வந்துட்டு ஒரு இது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் 3-1 ஸ்கோர் லைன் ஆக்சுவலாக ப்ரிடிக்ட் பண்ணேன் ரிவ்யூவில். ஓகே. கேட்காம லெவன்டோஸ்கி கடைசி கோல் கொடுத்தாங்க. ரெஃப்ரிக்கு நான் தான் காசு கொடுத்தேன், அது ஆஃப் சைட் கொடுக்க சொல்லி. ஆமா, எப்போதும் அந்த இல்லைன்னா மாதிரி அது ஆஃப் நமக்கு சைட். கோல் கொடுக்க மாட்டானுங்க, நம்ம கொடுத்துட்டானுங்க. இல்லை, அது ஆக்சுவலாக ஆஃப் சைட் கொடுக்கவே முடியாது எந்த ரெஃப்ரினாலையும். நான் தான் காசு ம், கொடுத்தேன், ப்ரெடிக்ஷன் கரெக்டாக வரணும், 3-1 வச்சுருங்க ஸ்கோரை அப்படின்ட்டு. ஆனால் ம், கடைசியில் சொதப்பிட்டாங்க என்னைய, அதனால் ஒன்றும் பண்ண முடியல.
பட் யா இனிஷியல் தாட்ஸ் பொறுத்தளவில் லைன் அப் ஆக்சுவலாக கொஞ்சம் சர்ப்ரைஸ் இருந்துச்சு எனக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் வந்து கேன்சலோ மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினச்சேன் டு பில்ட் அப் அந்த இது. கேன்சலோ லெஃப்ட் பேக்கில் ஸ்டார்ட் பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரைட் பேக்கில் ஸ்டார்ட் பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் கேன்சலோ வந்து 1 மினிட் கூட விளாடல அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ். எப்படி ரைட் பேக்ல ஸ்டார்ட் பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்? ஏன்னா குண்டே தானே நமக்கு ரைட் பேக் மெயின், அவ்வளோதானே. ஐ தாட் ஹீல் கெட் ரெஸ்டட். அத்லெட்டிகோ மேட்ரிட் கேம் வருது, ஒரு ஓகே கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இது கண்டினியூட்டிக்காக தான் யோசிச்சேன், வேற எதுக்காகவும் இல்லை. கேன்சலோ அந்த கேமில் எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் போட்டான் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் கவர் பண்ணோம். பட் யா ஸோ அதுக்காக கொஞ்சம் பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஐ டோன்ட் திங்க் கேன்சலோ கேம் ஆஃப் த பெஞ்ச் ஆல்சோ. ஸோ ஓகே ஆமா வரல தட் வாஸ் சர்ப்ரைஸ். அது வந்து எனக்கு என்னன்னா அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் வந்து இதுல இருந்து ஒரு கிளியர் பேட்டர்ன் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஹான்சி ஃபிளிக்கு வந்து ஒரு கிளியர் ஒரு மெத்தட் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா வந்து லோ பிளாக் அப்படின்னா அந்த இடத்துல கேன்சலோ வந்து நான் யூஸ் பண்ண தயங்க மாட்டேன். ஆனா வந்து ஒரு நல்ல அட்டாக் பண்ற டீம் ஒரு மாதிரி பால் நல்லா ஆடுவாங்க, இல்ல ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுவானுங்க, டக்கு டக்குன்னு பண்ணுவானுங்க. ஏன்னா வந்து வில்லாரியலோட நான் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது கமெண்ட்ரி கேட்டேன். வில்லாரியல் வந்து வித் த பால் பொசிஷன் வந்து லாலிகாலே 15 தான். அவங்களோட ஆவரேஜ் பொசிஷனே வந்து 42% ஒரு முதனம். அவங்களுக்கு மேல 14 டீம் இருக்கானுங்க பொசிஷன் அதிகமா வச்சு ஆடுற டீம். அப்படி இருந்தும் அவனுக்கு வந்து தேர்ட்ல இருந்தானுங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கவுண்டர்ல வந்து சூப்பரா ஆடுவானுங்க. அதே மாதிரிதான் அந்த கோலும் உனக்கு போட்டானுங்க. நமக்கு வந்து அந்த கோல் வந்து நிறைய ட்ரை பண்ணானுங்க, ஆனா போட முடியல. ஆனா கார்னர்ல தான் ஒரு கோல் போட்டானுங்க. ஓகே, பட் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த வில்லாரியலோட அந்த கவுண்டரை வந்து அந்த குயிக் கவுண்டரையோ அந்த பேஸை வந்து கவுண்டர் பண்றதுக்கு வந்து பால்டே வந்து கொஞ்சம் வித்து ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் பாலை வச்சு நல்லா ஆடுவான் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பொசிஷனல் அவேர்னஸ் இருக்கிற பிளேயருக்கா ஹான்சிபிளுக்கு போறாரு. அதே மாதிரி லோ பிளாக் இருக்கும் போது லோ பிளாக்கை உடைக்கிறதுக்கு கேன்சலோ யூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அந்த பாயிண்ட்டுக்கு வந்து. எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வாஸ் த மிட்ஃபீல்ட். எனக்கு மிட்ஃபீல்டை பார்த்து எங்கடா மிட்ஃபீல்ட் அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. எதுல ஃபர்ஸ்ட் மொத்த மேட்ச்லயுமா? இல்ல விளையாண்ட வித சொல்ல நான் வந்து இனிஷியல் தாட் சொல்லிருக்கேன். லைன் அப் ஓகே விளையாடப்பா ரொம்ப அட்டாக் மைண்டட் மிட்ஃபீல்டா தோணுச்சு. பெர்னால் ஆப்வியஸ்லி பெர்னால் வந்து 6 8 அப்படின்னு இன்னுமே ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்மோ ஃபெர்மின் பத்தி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. பட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தேன் இந்த வே பிளேட் அவுட் இந்த கேம். நல்லாவே விளையாடுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஈவன் தோ ஆல்மோ எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, அதுக்கு வரலாம். பட் ஓவராலாக வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு அந்த மிட்ஃபீல்டு எனக்கு தோணுச்சு. ஃப்ரம் வாட் எவர் வி குட் டூ. ஏன்னா ஈஸியஸ்ட் ஆப்ஷன் வுட் ஹவ் பீன் டு புட் கசாடோ இன்டு த லைனப். கசாடோ இன்டு த லைனப் போட்டால் கொஞ்சம் டிஃபென்சிவ் பேஸ் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். பட் அதை யோசிக்காமல் வந்துட்டு டு கோ ஆல் அவுட் அட்டாக் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பட் ப்ரிட்டி ஸ்ட்ராங் லைனப். நான் வந்து ஒரு 50-50 கேம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ப்ரிவியூவில் கூட அதான் சொல்லியிருந்தேன். இந்த நம்ம நல்லா விளாண்டா நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா வில்லேரியல் வந்து நம்மளை அடிச்சுட்டு வச்சிருவாங்கன்னு தான் நினச்சேன். ஸோ ஓவராலாக ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் ஹவு வி ஸ்டார்டட், ஹவு வி ஷோட் இன்டென்சிட்டி த்ரூ அவுட் த கேம். எனக்கும் அதே தான். எனக்கு வந்து லைனை பார்க்கும்போது நான் வந்து எப்போதுமே எனக்கு வந்து என்னதான் வந்து கேன்சலோக்கு அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரஸான கேம் இருந்தாலும் என்னோட எப்போதுமே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பால்டே தான். அதுல வந்து Cancelo had a good game. He is a good player. We all know that. But I want him to be the backup for Balde. எப்போதுமே வந்து ஏன்னா வந்து அதே மாதிரி இந்த லோ பிளாக்ல அவனை எப்போ அன்லாக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் இறக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஏன்னா வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் அவனை வந்து, ஏன்னா அவனோட வீக்னஸ் நமக்கு தெரியும் எந்த இடத்துல அவனை வந்து அடிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அது தெரிஞ்சே வந்து நம்ம அதை இறக்குறது வந்து எனக்கு வந்து இதுவாக தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் அதை கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க ஏன் வந்து கேன்சலோ வந்து இறக்கல அப்படின்னு. பட் ஐ வாஸ் ஓகே வித் தட் அண்ட் ஐ கேன் ஆல்சோ ரெசனேட் வித் ஃபிளிக் ஏன் வந்து ஆட வைக்கல அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு வந்து பெர்னால் ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் டு ஸ்டார்ட் திஸ் கேம். மற்றபடி அந்த அதர் ஹேண்ட் வந்து எனக்கு வந்து ஏன் ஆல்மோ வந்து ஸ்டார்ட் பண்ணா ஹெட் ஆஃப் கசாடோ அப்படிங்கிறதும் புரியுது. ஏன்னா வந்து கசாடோ வந்து அந்த ஒரு அத்லெட்டிகோ கேமுக்கு அப்புறமே வந்து அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மென்டல் பிளாக் மாதிரி ஆயிருக்கும் அந்த ஒரு விஷயம் நடந்தது. அதே மாதிரி அவன் ட்ரைனிங்லுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டான். அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன நாக் மாதிரி இருந்தது அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் நான் படித்தேன். ஸோ அதனால ஐ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஆமா அதனால வந்து அது ஏன்னு புரிஞ்சுது. மற்றபடி லைனப்லேருந்து கேம் நான் வந்து கேம் ஆக்சுவலாக வந்து ஃபுல் கேம் நான் வந்து ஆப்போசிட் இருந்தனால நான் பார்க்கல, லைவ்ல வந்து பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து ரீவாட்ச் தான் பண்ணேன். அதுலயே வந்து அந்த போயிட்டு இருக்கும்போதே நான் அப்போ பார்த்துட்டு இருந்தேன் ஏதாவது கோல் போயிருக்கா அப்படின்னு. ஸோ அப்போ வந்து கான்ஸ்டன்டா இருந்த நேம் லமீன் 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 தான். ஸோ ஒன் மேன் ஹூ மேட் த டிஃபரன்ஸ், த பேபி கோட் அப்படின்னு சொல்லிடலாம், அறிவிச்சிடலாம். தாராளமான கோலுங்க. 3 கோலுமே வந்து அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் அந்த மாதிரியான கோல். சும்மா அந்த சல்பி ஹாட்ரிக்லாம் கிடையாது. ஹாட்ரிக்னா இதுதான்ப்பா ஹாட்ரிக் அப்படிங்கிற மாதிரி 3 தரமான ஃபினிஷ், தரமான இதுதான்.
ஒரு மாஸ்டர் கிளாஸ். லமீன் யமால் மாஸ்டர் கிளாஸ் தான் இந்த கேம் ஃபுல்லாவே. ஸோ ஹாப்பி வித் திஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் லமீன் யமால். ஒரு விஷயம், நல்லா விளையாண்டான், 3 கோல் போட்டான், ஃபர்ஸ்ட் ஹாட்ரிக் அப்படின்னு வச்சா கூட, அப்பா இவன் அதிகமா கோல் போட்டா இவன் சீக்கிரம் எடுத்துறாருப்பா பிளிக் அப்படின்னு ஒரு ஒரு பக்கமும் இருக்கு. அப்பாடா, ஒரு 30 மினிட்ஸ் உனக்கு ரெஸ்டாவது இருக்கு, நீ சீக்கிரம் கோல் போட்டு போ. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் வந்து என்ஜாய் பண்ணேன். அவன் சீக்கிரமே வெளியே எடுத்து ரூனிக்கும் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதுவும் ஒரு நல்ல ஒரு இதுவா நான் பார்த்தேன். இனிஷியல் தாட் அதை ஆட் பண்ணணும்னு நினைச்சேன் நான். இதை இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சொல்ல விஷயம் வந்தியா? ஆக்சுவலாக சொல்லி அவன் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்லியிருந்தான் கேமுக்கு அப்புறம். ஃப்ளிக் வாண்டட் டு டேக் ஆஃப் ஈவன் ஏர்லியர். ஆமாம், அந்த கேமில் அவன் தான் வந்துட்டு ஓகே ஹேட்ரிக் அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு ஹேட்ரிக் அடிச்ச உடனே அதுக்காக தான் சப்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஓகே, அந்த அந்த கோலை பத்திலாம் பேசுவோம், அந்த ஒன்றரை கோலை பத்திலாம். அதெல்லாம் வந்து வச்சிருக்கேன் நான் அதுக்கெல்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூஷுவல் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். குட், பேட், அக்லி அப்படின்னு போனோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குட். என்ன குட்டா பாத்தீங்க மேட்ச்ல? குட் பேட் அக்லிக்கு மேலே லமீன் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் வைக்கணும்னு நினச்சேன். ஃபுல் பட் செக்மெண்ட்டே அப்படிதான் போவோம். ஆமாம், பட் குட்டு வந்து ஆப்வியஸ்லி லமீனில் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ம். பாஸ்ட் பிஃபோர் லமீனோட ப்ரீவியஸ் கப்புள் ஆஃப் கேம்ஸ் அப்போ வந்துட்டு நம்மளே வந்து வீடியோவில் வந்து அவனை மிடில் தான் போட்டிருந்தோம், சேயிங் அவனோட யூஷுவல் லெவலுக்கு அவன் வந்து காமிக்கல அவனுடைய குவாலிட்டி அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கேம் ஆடினேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆடினான் அந்த கேமு. ம். ஃப்ரம் மினிட் 1 அன்பிளேபிளாக விளாண்டாங்கிறது வந்து இட்ஸ் அன் அண்டர் ஸ்டேட்மெண்ட். அப்படி தான் விளாண்டான் அந்த கேமில். இதுக்கும் வில்லாரியல் வந்து ஒரு சொத்த டிஃபென்சிவ் டீம்லாம் கிடையாது. வில்லாரியல் வந்து தே ஹேவ் குட் டிஃபெண்டர்ஸ் அண்ட் தே ஹேவ் அன் எக்ஸலன்ட் கோச். தே ஹேவ் அ கோச் ஹூ ஐ ரேட் வெரி ஹை, மார்சலினோ. மார்சலினோ. அப்படியும் வந்துட்டு அவங்க என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சுருந்தாங்களோ லமீனுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவன் வந்து வேற ஒரு தனி லெவலில் விளையாண்டுட்டு இருந்தான் அந்த கேமை. மச் ஆஃப் த கிரெடிட் நம்ம வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் லீட் 2-0 லீடோட ஹாஃப் டைமுக்கு போனதுக்கான மச் ஆஃப் த கிரெடிட் ஹேஸ் டு கோ டு லமீன். அது வந்து ஃபினிஷிங்கையும் தாண்டி அவன் வந்து இந்த கேமை வந்து இந்த டேக்கிங் தி கேம் பை த ஸ்க்ரஃப் ஆஃப் இட்ஸ் நெக்குன்னு சொல்லுவானுங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி அந்த கேமை எடுத்து முடிச்சிட்டான், அங்கேயே முடிச்சு விட்டான் அந்த கேமை. அண்ட் அவனுடைய கோல்ஸ் ஆப்வியஸ்லி இன்க்ரெடிபிள் கோல்ஸ். 3 கோலும் செம கோல். செகண்ட் கோல் இஸ் ப்ராபப்ளி த பிக் ஆஃப் த பஞ்ச். பேசலாம், அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். நான் ஆக்சுவலாக அந்த கோல் டிஸ்கிரைப் பண்ணுற செக்மெண்ட்டை வந்து ஸ்ரீராம்கிட்ட விட்டுறலான் இருக்கேன். பட் யா, 3 கோலும் வந்துட்டு செம கோல்ஸு. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அவன் வந்து ஹி மிஸ்ட் அ சான்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அவன் ஹேட்ரிக் அடிச்சிருக்கலாம் டு பி ஆனஸ்ட். அவன் ஃபர்ஸ்ட் ஆமா, இன்னொரு ஹாஃபில் சான்ஸ் அதே மாதிரி வந்து. ஆமாம், இன்னொரு சான்ஸ் வந்துச்சு. ஹி ஹிட் இட் ஓவர் த பார். அதை ம். அவன் கிட்ட கூட கொண்டு வரல. பட் அவன் வந்து அந்த ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்குலாம் ஒரு ஒரு விஷயம் இருக்கும். அவங்க சான்ஸ் மிஸ் பண்ணாங்கன்னா அதை பற்றி அஃபெக்டே ஆக மாட்டாங்க. தே வில் கீப் கோயிங் எட் இட். அதுதான் வந்து எலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி லமீன் இஸ் நாட் அ ஸ்ட்ரைக்கர், பட் அவன் அந்த கோல் ஸ்கோரிங் ஹங்கர் காமிச்சான் அந்த கேமில். அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஹேட்ரிக் வந்து நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குடா, நம்ம கரியரோட ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக், அதை எப்படியாச்சும் நான் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஹங்கர் காமிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எஸ்பெஷலி இன் கான்டெக்ட் ஆஃப் சேயிங் அடுத்து நமக்கு ஒரு அட்லெட்டிகோ மேட்ரிட் கேம் இருக்குது அப்படிங்கிற அந்த கான்டெக்ஸ்டோடு பார்க்குறப்போ வந்துட்டு அந்த அந்த கோல் ஸ்கோரிங் மொமெண்டம் வந்து அவனுக்கு இல் ஹோல்டும் குட் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லமீன் வாஸ் ஒன் ஆஃப் மை குட்ஸ் ஃப்ரம் த கேம். எரிக் கார்சியா அகெயின் வாஸ் another குட். சில டிஃபெண்டிங் சீக்வன்சஸ்லாம் அநியாயத்துக்கு டிஃபெண்ட் பண்ணான். எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எரிக்கோட கேம். எரிக் அண்ட் குண்டே ஃபார் தட் மேட்டர். குண்டே வந்து நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். குண்டே வந்து வச்சு சலடையில் சலிக்கிற மாதிரி சலிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி. பட் பாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் குண்டே வந்து ஃபீல்ஸ் லைக் இஸ் கெட்டிங் பேக் டு ஹிஸ் பெஸ்ட். ஸோ எனக்கு குண்டேயோட கேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எரிக்கோட கேமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் ஃபெர்மின் ஆப்வியஸ்லி பேசலாம், பட் எனக்கு டாப் ஆஃப் மை மைண்ட் இருக்கிற குட்ஸ் இதுதான். ஐ வில் அப்படியே மூவ் ஆன் டு. நான் வந்து என்னோட குட்ஸ் வந்து நீ சொன்னதுதான். இவனை வந்து லமீன் த கோட் யமால் அப்படின்னு வந்து என்னதான் வந்து பாக்குறவங்க வந்து நிறைய பேருக்கு தெரியும். இது ஹைப்லாம் இல்ல, அவன் என்ன பண்றானோ அதுதான் நம்ம பேசுறோம், நிறைய பேருக்கு தெரியும். பட் நீ ஹைப்னு நினைச்சாலும் மக்களே அதுதான் உண்மை. ஏன்னா வந்து 48 அசிஸ்ட், சாரி 48 கோலு, 52 அசிஸ்ட், 18 வயசுல 100 கோல் கான்ட்ரிபியூஷன், 100G அட் த ஏஜ் ஆஃப் 18. எனக்கு தெரிஞ்சு நான் இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தது இல்லை. 18 வயசுல இந்த மாதிரி ஒரு பிளேயர் விளையாடி நான் பார்த்ததே இல்லை. மோஸ்ட் ஆஃப் யூ ஆல் வில் அக்ரி டு திஸ் ஆல்சோ ஐ கெஸ். எந்த ஃபேன்ஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அவன் விளையாடுறான், அசிஸ்ட் கொடுக்குறான், கோல் கொடுக்குறான் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மென்டாலிட்டி, ஒரு ஒரு கேம் அவேர்னஸ், ஒரு கம்போஷரு, ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டே போகலாம்.
இந்த இந்த குவாலிட்டிஸ்ல ஒரு குவாலிட்டிஸ்லயும் அவனுக்கு லீஸ்டா இருக்கிறது குவாலிட்டிஸ் வந்து கோல் அடிக்கிறது தான். அதுலதான் இன்னைக்கு வந்து ஹாட்ரிக் அடிச்சிருந்தான். ஸோ இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்கு, பாசிங்கு, ப்ரொவைடிங் அசிஸ்ட், ட்ரிபிளிங்கு, என்ன வேணா மென்டாலிட்டி, நீங்க இந்த 18 வயசுல நீங்க இவனுக்கு அடிக்கடி போனீங்கன்னா அதுல அவனுக்கு லீஸ்டா இருக்கிறது வந்து கோல் ஸ்கோரிங் தான். அப்படி இருந்துமே அவன் 48 கோல் அடிச்சிருக்கான். அவனோட ஒரு கோல் கம்பேரிசன் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு வந்து இவனையாடா நீங்க வந்து இவனுக்கு ஒன்றும் கோல் சரியா அடிக்க தெரியாதுன்னு சொல்றீங்க, அந்த மாதிரி இருக்கும் அந்த கம்பேரிசன். ஸோ தட் ஸ்பீக்ஸ் வால்யூம். அவன் வந்து ஒரு பார்சலோனாக்காக விளையாடுற ஒரு லா மாசியாலேருந்து வந்த பிளேயர் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி பேசல. அப்படி இருக்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசுவேன் ஆப்வியஸா. ஏன்னா வந்து ஐ ஐ ஐ ஃபீல் ப்ரவுட். அது ஆப்வியஸா இருக்கு. பட் இந்த ஒரு ஒரு ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் பிளேயர் அப்படின்னு வந்து ஒரு பிளேயரை வந்து வைக்கணும் அப்படின்னா வந்து நான் வந்து எப்படி ஒரு நெய்மார், ஒரு ஒரு மெஸ்ஸி வந்து அவனை மெஸ்ஸியை வந்து நான் கம்பேர் பண்ண முடியல. ஏன்னா வந்து எனக்கு வந்து மெஸ்ஸி தான். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர் டு மெஸ்ஸி. பட் நான் வந்து நெய்மார் விளையாடும் போது எப்படி பார்ப்பனோ, யாரா அவன் என்னடா பண்றான் அவன், அந்த மாதிரி நான் அவனை பார்ப்பேன் இந்த இந்த இடத்துல. ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ வில் எவர் கெட் ஃப்ரம். ஸோ தட் அந்த மாதிரி ஒரு ஒரு பிளேயர் வந்து இவன் ஹார்ட்ரிக் அடிக்கலனா கூட அவனால கேமை இம்பாக்ட் பண்ண முடியும். அவன் ஹார்ட்ரிக் அடிச்சாலும் அவனால கேமை இம்பாக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்த ஜென்ரேஷன்ல கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி யாருமே பாக்குறது இல்லை இப்போ வந்து. ஏதாவது ஜிஏ மெர்ச்சென்டா தான் இருக்காங்க, இல்லைன்னா வந்து அவங்களால வந்து பெருசா இது பண்ண முடியல. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஸ்பேன் ஆகி வரும்போது ஐ திங்க் இட்ஸ் குட் ஃபார் த ஃபுட்பால். இந்த மாதிரி ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கும்போது லாங் மே இட் கண்டினியூ, லாங் மே இட் கண்டினியூ வெரி சூன் இந்த நெக்ஸ்ட் கேம் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ எலீட் பெர்ஃபார்மன்ஸ். இதை வந்து நான் குட்னு போட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் நான் குறைக்க விரும்பல. திஸ் இஸ் எலீட் பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் இல்லை, அந்த கோலை பத்தி நம்ம அப்படியே பேசிடலாம்னு நினைக்கிறேன். கோலை பத்தியும் அந்த அவன்கிட்ட என்ன ஒரு 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 மிஸ்ஸிங் ஒரு பீஸ் இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய முறை, ரொம்ப பெர்ஃபெக்டா கோல் அடிக்கணும் அப்படின்னு யோசிப்பான். கோல் வந்து ரொம்ப அழகா இருக்கணும், நான் அடிக்கிற கோல் வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பான். அது யோசிச்ச மாதிரி இன்னைக்கு 3 கோலுமே அடிச்சிருந்தான். அவன் அடிச்ச 3 கோலுமே பெர்ஃபெக்டா இருந்த கோல். எதுவுமே வந்து ஒரு 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 ஐயோ அவசரமா அடிக்கிற கோலோ, இல்ல ஒரு ஒரு ஷஃப் பண்ணி அடிக்கிறதோ, இல்ல ஒரு நான் ஒரு லெவன்டோஸ்கி மாதிரி ஒரு போச் பண்ணி அடிக்கிற கோலை நான் வந்து டிஸ்கிரெடிட் பண்ணல. ஆனா அந்த மாதிரி கோல் எதுவுமே இல்ல. அதனாலதான் இந்த இந்த ஹாட்ரிக் வந்து கொஞ்சம் நான் வந்து கிரெடிட் அதிகமா கொடுக்க விரும்புறேன். ஏன்னா வந்து எல்லா கோலுமே வந்து கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கோல் வந்து எப்படி வருது அப்படின்னா வந்து அந்த யானை வந்து தலைமையிலே மண்ணை போட்டிக்கும்ல, அதே மாதிரி இல்ல வில்லாரியல் வந்து மிட்ஃபீல்ட்ல மிட்ஃபீல்ட்ல வந்து பாலை வந்து அவங்க விளையாடிட்டு நமக்கு பாஸ் பண்ணி விட்டான் பெர்மினுக்கு. பெர்மின் வந்து அங்கிருந்து ஒரு ஒரு த்ரூ பால் போடுறான் லமீனுக்கு. எப்போதுமே கொஞ்சம் இப்படி கட் பேக் பண்ணி இந்த டிஃபெண்டரை மதிக்கிறேன் அப்படின்லாம் கொஞ்சம் பண்ணுவான். இந்த மாதிரி கட் பேக் பண்ணாம பளிச்சுன்னு அடிச்சான் கார்னர்ல. சரியான கோல் அந்த கோல். அந்த கோல் வந்து நீ எப்படி பார்த்த? அந்த கோல் வந்து ஆக்சுவலா நான் வந்துட்டு இப்படி பார்க்கறக்குள்ள அது நடந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு கோல் அது. நான் வந்து டிவியில் ஒரு மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஃபோனில் ஒரு மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன், லேப்டாப்பில் ஒரு மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பால் லூஸ் பண்ணாங்க. லூஸ் பண்ணி ஒரு ஒரு 1 மினிட்ல வந்து கோல் உள்ளே போயிடுச்சு. எனக்கு வந்து ரியாக்ட் அதோட அந்த இம்பார்ட்டன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கூட எனக்கு வந்து டைம் இல்லை, டு பி ஆனஸ்ட். ரியல் டைமில் ஹைலைட் ரீப்ளே பார்க்கும்போது தான் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபினிஷ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நீ சொன்ன மாதிரி கட்டிங் பண்ணி உள்ள கட்டிங் பண்ணி கீப்பர் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன்னு காமெடி பண்ணாமல், ஆர் ஈவன் ஒரு ஆக்சுவலாக அவன் ஒரு ஸ்டெப் உள்ள கட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி பெட்டர் ஆங்கிள் கிடச்சிருக்கும். பட் அந்த தட் இன்ஸ்டிங்க்ட் டு ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே கார்னரில் ஸ்லாட் பண்ணுறக்கு வந்துட்டு சம கோல். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கோல். அதே that is not my favorite goal. Yeah, that is not everyone's favorite. ஏன்னா வந்து ஃபேவரட் கோல் வந்து ஃபெர்மின் வந்து அசிஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கும் செகண்ட் கோலுக்கும் ஃபெர்மின் தான் அசிஸ்ட். ஆனா ஃபெர்மினுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு கிரெடிட் வேர் இஸ் டியூ. ஃபெர்மினுக்கு சரியான பாஸ். செகண்ட் கோலுக்கு வந்து ஃபெர்மினுக்கும் அந்த கோல் அடிச்சதுக்கு சம்மந்தமே கிடையாது அசிஸ்ட். எப்படி புஸ்கட்ஸ் வந்து மெஸ்ஸிக்கு ஒரு அசிஸ்ட் போடுவானோ அந்த மாதிரி ஒரு அசிஸ்ட் இது. அங்கிருந்து வாங்குறான், கார்னர் ஃபிளாக் கிட்ட நிக்கிறான், அங்கிருந்து ஒருத்தனை மடிக்கிறான், அங்கிருந்து டி பாக்ஸ்ல ஒருத்தனை மதிக்கிறான், இன்னொருத்தனை இப்படி இப்படி மடிச்சு ஒரு ஷாட் ஒண்ணு வைக்கிறான் பளிச்சுன்னு. ஐயோ சதறிட்டாங்க. நான் வந்து இதை வந்து கண்ட்ரோல் அந்த நீ சொன்ன மாதிரியே அந்த ஒரு 3 பேரை தாண்டுவான்னு நினைக்கிறேன். 3 ட்ரிபிள், ஒன்று அவுட்சைட் தி பாக்ஸ், அப்புறம் உள்ள 2 பேரை தாண்டுவான்னு நினைக்கிறேன் மொத்தமா. அந்த தட் டச்சஸ் டு கெட் பாஸ்ட் ஈச் பர்சன். அண்ட் அங்கிருந்து அப்போவும் ஆங்கிள் கஷ்டமாக தான் இருக்குது. இட் இஸ் நாட் அன் ஈஸி ஆங்கிள் டு ஸ்கோர் அ கோல். அங்கிருந்து பளிச்சுன்னு ஒரு அடி. அது வந்து இட் இஸ் ஸோ குட். பளிச்சுன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ஃபினிஷ்ட் கோல், இட்ஸ் நாட் அ பவர் ஷாட்டு. பட்
அவ்வளோ அதாவது நீ சொன்ன மாதிரி பர்ஃபெக்ட்னு யூஸ் பண்ண பத்தியா வார்த்தை, அதுதான் வந்து வார்த்தை. அதாவது 3 இன்ச் பர்ஃபெக்ட் கோல்ஸ். என்ன நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அவன் அந்த ஃபர்ஸ்ட் பிளேயரை மடிச்சுட்டு உள்ள வந்து அந்த டி பாக்ஸ்ல இன்னொரு பிளேயரை மடிக்கும் போது ஒரு பெயிண்டா ஒரு டச் ஒன்று பண்ணுவான், பால் இப்படி மேல தூக்குறதுக்கு அவன் கால்ல இருந்து. அதை ஸ்லோ மோஷன்ல காமிச்சானுங்க. ஸ்லோ மோஷன்லயே அவன் பண்ணது ஸ்பீடா தெரிஞ்சது. அப்பனா வந்து அந்த ஃபுட் மூவ்மெண்ட் வந்து எவ்வளவு ஸ்பீடா இருந்ததுன்னா, அந்த ஸ்லோ மோஷன்லயே அவன் பண்ணது வந்து அவ்வளவு ஸ்பீடா தெரிஞ்சது, அவன் கால் மூவ் ஆனது. அந்த இடத்துல வந்து அவனை டக்குன்னு அந்த தூக்கி விட்டு ஒரு ஒரு பிளிங்க் ஆஃப் செகண்ட்ல அடிச்சான் பாருங்க ஒரு அடி. அதாவது நான் வந்து இது வந்து லைவ்ல வந்து பாக்கல. நான் வந்து ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கோல் போனா ஆப்வியஸா எல்லா பக்கம் நோட்டிபிகேஷன் தெரிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் இல்லையா. நான் சொன்னேன்ல, நான் வந்து லைவ்ல பாக்கல அப்படின்னு எல்லாரும் லமீன் 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 ஓ மை காட் வாட் இஸ் திஸ் அப்படின்னு ஒரே காம் லமீன் ஓக்கப் அண்ட் ஷோஸ் வயலன்ஸ் அப்படி இப்படின்றானுங்க. திஸ் இஸ் நெய்மாரிஸ்டிக் மெஸ்ஸிஸ்டிக் கோல்ன்றானுங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கான் லமீன் அப்படின்னு பார்த்து நான் வந்து வெயிட் பண்றேன். ஏன்னா நான் ஒரு வீடியோவும் பார்க்கல, முன்னாடி ட்விட்டருக்குள்ளலாம் போல. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நைட் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தேன், அப்படியே ரீப்ளே பார்த்தேன், எதுவுமே ஒன் பண்ணாம மேட்சை மட்டும் தான் பார்த்தேன். அந்த கோலை பார்த்துட்டு நான் வந்து அப்பா இப்ப புரியுதுப்பா ஏன் நம்ம பசங்க வந்து இவ்வளோ அந்த அளவுக்கு பேசியிருக்கானுங்க அப்படின்னு. அந்த இது ஏன்னா இது லாங் டைம் கம்மிங். ஏன்னா வந்து அவன் இந்த மாதிரி ட்ரிபிள் பண்ணி ஒரு கோல் வந்து அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது ஏன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு பிளேயர் உள்ள போந்து மிஸ் ஆயிடும். இட்ஸ் நாட் ஈஸி டு ஸ்கோர் தட் கைண்ட் ஆஃப் அ கோல் இன் டுடேஸ் கேம். ஏன்னா வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து இல்ல இந்த மாதிரி அவன் ஒரு கோல் அடிச்சு ஆமா இதுக்கு முன்னாடி. ஆமா ஏன்னா இப்போ இருக்கிற ஃபுட்பால்ல வந்து அந்த மாதிரி கோல் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஏன்னா வந்து டிஃபெண்டர்ஸ் எக்ஸாக்ட்லி நோ வாட் யூ ஆர் கோன் டு டூ. ஏன்னா எல்லாமே நம்பர்ஸ் கேம் ஆனனால அவங்க எந்த பக்கம் ஸ்ட்ராங் ஜோனு எந்த பக்கம் இது இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. அந்த பொசிஷனல் அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸான கோல்லாம் வந்து ரொம்ப பாக்குறதே கம்மியாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கோலை வந்து பார்க்கும் போது நான்லாம் வந்து தெரிச்சுட்டேன். அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ 2 கோல் அடிச்சுட்டு நான் உள்ள போகும்போது 3வது கோல் மூணாவது கோல் வந்து கம்மிங் தான். லமீனோட கோல் கிடையாது, அது வந்து அது வந்து பெட்ரியோட கோல். பெட்ரி இனியஸ்டா அப்படின்னு சொல்லலாமா. ஆமா, என்ன பெட்ரிஸ்டா. பாஸுங்க அப்படியே அப்படியே இந்த இந்த மெஜிஷியன்ஸ்லாம் அந்த சின்னதா ஒரு கத்தி ஒன்று வச்சிருப்பானுங்க, அப்படி உள்ள விட்டு விட்டு எடுப்பானுங்கல்ல, அந்த மாதிரி அந்த டிஃபென்ஸ் அந்த மிட்ஃபீல்டு ரெண்டுத்தையும் அப்படி விட்டு விட்டு எடுத்துட்டான் உள்ள. ஸ்பிளிட்டிங் பெட்ரி பாஸ், வந்து அப்படி டிஃபென்ஸ் ஸ்பிளிட்டிங் அப்படி சச்சக் அப்படின்னு ஒன்று போட்டான். அப்படியே ரன் பண்ணிட்டான்ப்பா. நான் யூஸ்வலா லமீன் வந்து இந்த மாதிரி கோல் தான் விட்டுருவோம். இந்த மாதிரி 1-on-1 போனாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஒரு இதுல போனாலும் சரி. பார்சிலோனா டீமே விட்டுருவானுங்க. ஆமா ஆமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணி விட்டுருவான், இல்ல தூக்கி கையில அடிச்சுட்டு வந்துருவான். அந்த மாதிரி இருக்கும்போது பயங்கர ஒரு கால்குலேட்டடான பயங்கர ஒரு சரியான ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபினிஷ் டு கெட் இஸ் ஹாட்ரிக். செலிப்ரேஷன் நல்லா இருந்தது. அந்த 1-2-3 போட்டு அதுக்கப்புறம் அந்த 3-4 3-0-4 அப்படின்னு அவனோட அந்த ஊரோட இது காமிச்சான். நல்லா இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. யா லமீனை பத்தி இப்போ புகழ்ந்து பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் நீடட். இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து அவனுக்கு கொடுத்தே ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசுனது வந்து ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் இட், எவ்ரி பிட் ஆஃப் இட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட குட்டை யாரை வச்சு முடிக்கிறேன் அப்படின்னா வந்து நான் வந்து மார்க் பெர்னல் வச்சு முடிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். அவன் வந்து ரொம்ப டாக்டிக்கலா நான் போக விரும்பல. ஆனா என்னன்னா அவன் அங்க இருக்கான் அப்படின்னா ஏதோ நல்லா இருக்குப்பா அப்படின்னு தோணுது. அந்த அந்த மிட்ஃபீல்டும் அந்த அட்டாக்கும் அந்த டிஃபென்ஸும் அந்த மூணுத்தையும் வந்து இவன் வந்து ஏதோ பண்ணி ஏதோ ஏதோ ஒரு கொண்டு வரான்ப்பா அந்த டீமுக்கு. இந்த டீம்ல இல்லாத ஒரு குவாலிட்டியா அவன் கொண்டு வரான்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நான் வந்து பாக்குறேன். மார்க் பெர்னல் ஆடுற வரைக்கும் அவனோட பால் டென்ஷனா இருக்கட்டும், அவன் சர்க்குலேட் பண்ற விதமா இருக்கட்டும், ஒரு சூப்பரா டயகனல்லாம் அவனு போட்டிருந்தான். அது எல்லாமே அவனோட கால்குலேஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா இருக்கு. அதுவும் லாங் மேட் கண்டினியூ. சூப்பரான ஒரு ஒரு மார்க் பெர்னரால என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியுமோ அதை வந்து பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து இந்த குட் கொஞ்சம் படமா செக்மெண்ட் வந்து பண்ணியிருக்கலாம் மார்க். அப்படின்னு சொல்லணும்னு ஆமா நினைச்சேன். அப்படியே லெவா கோல் பத்தி பேசிடலாம், பிகாஸ் அந்த குட் செக்மெண்ட்ல இருக்கும்போது அதையும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அப்படியே லெவா கோல் நீ பேசிட்டு அப்படியே நீ வந்து அப்படியே மிட்டுக்கு போயிடு. ஓகே, லெவா கோல் வந்து அகைன் ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு பெட்ரி பாஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு கோல் அது. பெட்ரி வந்து அந்த இடத்துல கூண்டேக்கு போட்ட பாஸ் வந்து அநியாயத்துக்கு நல்ல பாஸு. அநியாயத்துக்கு வந்து இட்ஸ் அ பாஸ் தட் மேபி 5 மிட்ஃபீல்டர்ஸ் இந்த வேர்ல்டு கேன் புல் ஆஃப் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த பாஸு. ஸோ அது ஒரு செம பாஸு. கூண்டே அந்த இடத்துல வந்து ரொம்ப அன்செல்ஃபிஷாக வந்து அதை ஸ்கொயர் பண்ணதுமே வந்துட்டு ஒரு வெரி வெரி குட் சைன். அண்ட் லெவன்டோஸ்கி திங்ஸ். லெவன்டோஸ்கி அந்த இடத்துலேருந்து வந்து 50 வயசு 60 வயசு இருந்தால் கூட லெவன்டோஸ்கி வந்து அங்கேருந்து ஒரு கோல் அடிச்சிருவான். ஸோ அது ஒன்றுமே இல்லை லெவன்டோஸ்கி அடிச்சது. எனக்கு அந்த கோல்லேயே வந்து பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் வந்து ரெஃப்ரி வந்து அது ஆஃப் சைட் கால் பண்ணது.
எந்த ஆங்கிள் எதை பார்த்து அவன் ஆஃப் சைடுன்னு முடிவு பண்ணான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கூண்டியோட இன்னும் ஆஃப் சைடு இல்லை, இல்ல இல்ல, அந்த ஆஃப் சைடு. வீரம் படத்துல சொல்லுவான்ல அந்த டீ கடைக்காரரு, அவன் நான் கொடுத்து பழகிட்டேன், அவன் வாங்கி அவன் பழகிட்டான், உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்கடா, இந்த மாதிரிதான். பார்சலோனா கோல் அடிச்ச உடனே அப்படியே மசில் மெமரியில் ஆஃப் சைட் ஃபிளாக தூக்கிட்டான்னு நினைக்கிறேன் அவன். பட் அவ்வளவுதான். அதுவுமே நல்ல கோல். எனக்கு வந்து மோர் தென் எனிதிங் எல்ஸ் அபவுட் தட் கோல், எனக்கு லெவன்டோஸ்கிக்கு அது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஆப்வியஸ்லி அடுத்த மேட்ச் அவன் இல்லை. பட் அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். அந்த ப்ளூ அவன் கேம்லேயே வாங்கினான், ஐ சாக்கெட் ஃப்ராக்சருங்கிறாங்க. அது வந்து இட்ஸ் அ வெரி அன்ஃபார்ச்சுனேட் இன்ஜுரி. அது எப்போ வாங்கினா நான் பார்க்கல கேம்ல. அது அவன் ஒரு இவன் ஒரு ரன் போகும்போது ஒரு பால் வின் பண்ண ட்ரை பண்ணும்போது இவன் வில்லரியல் டிஃபெண்டர் குத்திடுவான் மூஞ்சில. ஓகே ஓகே. அவன் அப்போவே அதை தேய்ச்சிருப்பான். பட் அதுக்கப்புறம் ஹி பிளேட் ஆன், கோலும் அடித்தான். பட் நமக்கு இருக்கிறதுலேயே இந்த சீசன்லேயே இப்போ வரைக்கும் முக்கியமான கேமில் நம்ம 4 கோல் அடிக்க வேண்டிய கேமில் லெவன்டோஸ்கி இல்லைங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். ஏன்னா லெவன்டோஸ்கி வந்து இப்படிப்பட்ட ஃபார்மில் இருந்தாலும் லெவன்டோஸ்கி மீன்ஸ் கோல்ஸ் மீன்ஸ் லெவன்டோஸ்கி அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லி, பட் இட்ஸ் ஓகே, வி வில் ட்ரை டு மேனேஜ் தட் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் இந்த குட் செக்மெண்ட்டை வந்து முடிச்சுக்கொள்வேன். அப்படியே வந்து மிட் அவ்வளோமா நீ ஏதாச்சும் பாயிண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன்? மிட்டு போயிடலாம், ஏன்னா வந்து டக்குன்னு இதை முடிச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு போயிடுவோம். மிட் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், டேனி ஆல்மோட பெர்ஃபார்மன்ஸ். டேனி ஆல்மோ நானுமே அதை வந்து ஒத்துக்கிறேன், நானுமே அது மிட்டு தான். ஆமாம், டேனி ஆல்மோ நான் நிறைய சப்போர்ட் பண்ணுவேன். டேனி ஆல்மோ எனக்கு டேனி ஆல்மோ as a பிளேயர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சில பிளேயர்ஸ் வந்து ஜென்ரேட் ஃபுட்பால்னு சொல்லுவாங்க, டேனி ஆல்மோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். அவன் விளையாடும்போது அவன் நல்லா விளாண்டானா ஹி ஜென்ரேட் ஸோ மச் ஃபுட்பால் ஃபார் த டீம், அதுதான் உண்மை. ஆனால் அன்னைக்கு வந்துட்டு பெர்னால் கூட மேபி ஹி வாஸ் நாட், ஐ டோன்ட் நோ இஃப் ஹி வாஸ் தட் கம்ஃபர்டபுள் பிளேயிங் வித் பெர்னால். ஃபஸ்ட் டைம் அவங்க பேரிங்காக ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் டீப்பர் மிட்ஃபீல்டில். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணான், 7 பால் ரிகவர் பண்ணான்னு நான் படித்தேன். பட் விச் இஸ் குட் சைன், ஏன்னா ஹி இஸ் நாட் நோன் ஃபார் ரிகவரிஸ், பால் ரிகவரிஸ். ஸோ 7 பால் ரிகவர் பண்ணால் ஒரு கேமில் அப்படிங்கிறது வந்து அவன் ஆடின பொசிஷனுக்கு வந்து ஒரு நல்ல சைன் தான். பட் அவன் பொசிஷனில் ஒன்றுமே ஆஃபர் பண்ணலங்கிறது தான் எனக்கு ஒரு சேட் பார்ட் அபவுட் தட் ஹோல் திங். பட் இல்ல ஜஸ்ட் ஆட் ஆன் பண்றேன் அதுல என்னன்னா, அது அந்த விஷயத்துல நான் ஆட் ஆன் பண்றது என்னன்னா, அவன் வந்து அவனோட நேச்சுரல் பொசிஷன் சிஎம் இல்ல அப்படிங்கறனால அவனோட அந்த மசில் மெமரியில அவன் அந்த நம்பர் 10 ஆடி ஆடி அந்த பிளேயரை பீட் பண்றான், அதிகமா பீட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஒரு சிஎம்மா இருந்துட்டு நீ டீப்ல ஆடும்போது அந்த மாதிரி நீ பிளேயரை பீட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து உன்னை பிளேயரால பீட் பண்ண முடியல அப்படின்னா நீ எங்க பால லூஸ் பண்ற, அப்ப நீ உன் டீமை வந்து நீ வந்து ஒரு டிஃபிகல்ட் பொசிஷன்ல போடுற. இதே மாதிரி அவன் ஒரு மேட்ச் அவனுக்கு வந்து இன்டர்மிலான் செகண்ட் லெக்ல ஆடும்போது நமக்கு இதே மாதிரி தான் ஒரு பால் லூஸ் பண்ணுவான். அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து டீப் மிட்ஃபீல்ட்ல மேட்ச் ஒரு பாலை மிஸ் பண்ணி அதை வந்து லவ்டாரோ மார்டினஸ் வந்து கோல் அடிச்சிருவான். அதை வந்து நம்ம ஒரு கவுண்டர்ல மாட்டி இதே மாதிரிதான் நடக்கும். ஒரு தப்பான நேரத்துல வந்து அவன் வந்து அவனோட ஸ்கில்ல காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தப்பா பண்ணல, அவன் வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வரணும்னு தான் பாக்குறான். ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி தப்பிச்சு வெளியே வரணும்னு நினைக்கிறது தான் அந்த அந்த சிச்சுவேஷனுக்கும் அந்த இடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீ இதை வந்து ஒரு ஆப்போனன்ட் தேர்ட்ல பண்ற அப்படின்னா வந்து இட் மேக் சென்ஸ். ஏன்னா கவர் இருக்காங்க பின்னாடி, ரெஸ்ட் டிஃபென்ஸ் இருக்கு. பட் அவன் அதை மிட்ஃபீல்ட் ஆடும்போது பண்ணானா வந்துட்டு நீ சொல்ற மாதிரி, நீ சொல்றது கரெக்ட். பட் அகெயின் இட்ஸ் நாட் இஸ் நேச்சுரல் பொசிஷன். அவன் வந்து டீமுக்காக ஒரு ரோல் விளையாடிக்கிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப ஹார்ஷா ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் அதை பத்தி. இல்ல நான் என்ன ஹார்ஷா பண்றோம் அப்படிங்கிறத விட, ஓகே உன்னோட நேச்சுரல் பொசிஷன் அது, நீ அதை வந்து உன்னோட பொசிஷனை நீ வந்து இது சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆட சொல்றாங்க, அதெல்லாம் ஓகே. பட் நீ ஒரு விஷயம் பண்றது உன்னோட டீமை ஜப்பட்டையில போடக்கூடாது, அதுதான் வந்து நான் சொல்றேன். அது நீ எங்க ஆடினாலும் சரி. இப்போ இப்போ நம்ம வந்து இப்போ கேன்சலோவையே தூக்கி வந்து நம்ம வந்து இப்போ அவனோட பொசிஷன் இது அவனை தூக்கி ஃப்ரண்ட்ல போடுறோம் அப்படின்னா அவன் வந்து பின்னாடி வந்து அவன் வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணுவான் கேன்சலோ அப்படின்னா, ஒரு டைட்டான இடத்துல வந்து நான் வந்து பாலை தப்பிச்சுதான் வெளியே வருவேன் அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணுவான். அவன் ஆன சீசன்லயும் சரி, அதுதான் தப்புன்றேன் நான். நிறைய நேரத்துல குட் ஃபுட்பால் ஆட முடியாது, உன்னால டெக்னிக்கலா ரொம்ப சொல்லிட்டா வெளியே வர முடியாது. அந்த நேரத்துல எல்லாம் நீ வந்து சேஃபான ஆப்ஷன் எடுக்கிறது டீமுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து அவன் கொஞ்சம் பண்ணான் அப்படின்னா வந்து இட் வில் பி பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவனும் எனக்கு மிட்டு தான் நீ சொன்ன மாதிரி. அது ஒண்ணுதான் எனக்கு மிட் இந்த கேம்ல, எனக்கு வேற எதுவுமே மிட் இல்ல. ஆமா எனக்கும் தெரிஞ்ச வேற எதுவும் பெருசா மிட் மாதிரி தெரியல. மத்த எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ராஃபாவா இருக்கட்டும். தட்ஸ் ஃபைன். ஜோன் யாரு இல்ல, ஜோன் ஒரு மிஸ்டேக் பண்ணான், பட் அகைன் தட் இஸ் ஃபைன். அதை நான் மிட்டுக்குள்ள கொண்டு வர வேணும்ல. தட் வாஸ் ஓகே. ஓப்பன் கோல் விட்டான் வெளியே வந்து. பட் அது ஒண்ணு இருந்தது. பட் மத்தபடி நீ சொன்ன மாதிரி எரிக் கார்சியாவா இருக்கட்டும் டிஃபென்ஸ்ல, ஈவன் பால்டே ஹேட் a pretty good game. குபார்சி நல்ல கேம்.
குபார்சி நல்ல கேம். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து ராஃபா நல்ல கேம். பெரான் வந்து கொஞ்சம் ஓகே ஓகே. பட் யா மற்றபடி பெருசா வந்து அக்லி அப்படின்றத போற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து இந்த மேட்ச் எதுவும் இல்லை. ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ராத ரெஃப்ரியும் இல்லை. கம்ஃபர்டபுள் 4-1 விக்டரி. ஆமா, ரெஃபரியும் இல்லை. ஹோப்ஃபுல்லி அக்லியில் இதே ஆக்சுவலாக மாதிரி எனக்கு ஒரே கண்டினியூ ஒரு ஆகும். பாயிண்ட் இருந்துச்சு. ம் அக்லியில் எனக்கு ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. இது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து கேம்பனோட க்ரௌடு வந்து ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிச்சு அன்றைக்கி. நம்ம வந்து ம் கோவிட் டைமில் விளையாடுறப்போ ஒரு 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 ஃபீலிங் இருக்கும். எஸ்பெஷலி பிஃபோர் பெட்ரி கேம் ஆன்ல. பெட்ரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெட்ரியோட அந்த இதில் அப்படி இதானானுங்க. பட் இந்த கோவிட் டைமில் விளையாடப்போ ஏதோ க்ரௌடே இல்லாமல் விளையாண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய இடத்துல வந்துச்சு. ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக இருந்துச்சு. அந்த ம் கேம்ப்னோ க்ரௌடோட நாய்ஸ் வந்து நமக்கு த்ரூ டிவி கேட்கும். இப்போ எப்படி ஆன்ஃபீல்டோட க்ரௌடோட நாய்ஸ் நம்ம கேட்குமோ, கேம்ப்னோ வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு க்ரௌடு. நான் ஐ திங்க் 2-3 கேம்ஸ் ஆகோ, எனக்கு எந்த கேம்னு ஞாபகம் இல்லை, அப்போ கூட நினச்சேன் செமையாக சவுண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. வேறு லெவலில் வந்து தேவர் எக்கிங் ஆன் த டீம் அந்த கேமில். பட் அகேன்ஸ்ட் விலாரியல் தேவர் வெரி புவர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அது ஏன் அக்லியில் நான் கொண்டு வரேன்னா, வி நீட் த க்ரௌட் அகேன்ஸ்ட் அட்லெட்டிகோ மேட்ரிட். ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு எலிமெண்ட் அது. வாண்டா நம்மளை என்ன பண்ணானுங்கன்னு நம்ம பார்த்தோம். மொத்தமாக ஒரு ஸ்டேடியமாக சேர்ந்து நம்மளை சஃபிகேட் பண்ணானுங்க அந்த கேமில். அதை நம்ம திரும்ப கொடுத்தே ஆகணும். இது வந்து நான் சொல்கிறது ஓகே. ஃப்ளிக்கும் இது கேமுக்கு அப்புறம் சொல்லியிருந்தா அப்படி, லமீனும் சொல்லியிருந்தா அப்படி, இன்றைக்கி படித்தேன் பெட்ரியும் சொல்லியிருக்கா அப்படி. க்ரௌட் ஹேஸ் டு சப்போர்ட் அஸ் மோர் அப்படிங்கிறது வந்து பெட்ரியுமே ஹீஸ் brought it up as a point. ஸோ கேம்ப்னோட க்ரௌட் இட் இஸ் டைம் டு ஸ்டெப் அப் ஆன் வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். ஆமா, அப்படியே வந்து நம்ம அதுக்கு டிரான்சிஷன் ஆயிடுவோம். அந்த இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செக்வேவா அப்படியே நம்ம டிரான்சிஷன் ஆகும். அதை சொல்லும் போதே ஒரு ஒரு இன்னொரு நியூஸ் ஒன்று வந்திருந்தது. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அந்த நியூஸ் என்னன்னா, நம்மளோட ஃபேன்ஸ் அனிமோ டி கிரானோ அப்படிங்கிற ஃபேன்ஸ் குரூப் வந்து ஹூ மேக்ஸ் அ லாட் ஆஃப் நாய்ஸஸ். அவங்க தான் வந்து நம்மளோட அல்ட்ராஸ். அவங்கள வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 2 சீசனா வந்து அவங்கள வந்து நம்ம வந்து பேன் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டேடியத்துல இருந்து. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து யூஇஎஃப்ஏக்கு வந்து அவங்க வந்து ஃபைன்ஸ் ஒன்றும் பே பண்ணல அப்படின்னு வந்து சில இது போயிட்டு இருக்கு அவங்களுக்கும் நம்ம பாசா போர்டுக்கும். அதனால வந்து நீங்க வந்து அதை ஃபைன்ஸ் பே பண்ற வரைக்கும் நீங்க வரக்கூடாது அப்படின்னு நம்ம போட்டு வச்சிருந்தோம். அவங்க தரப்புல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க தான் சப்போர்ட் பண்றோம், எங்கள் ஃபைன்ஸ் நீங்க தான் அடைக்கணும் அப்படின்னு அவனுங்க சொல்றானுங்க. அதை பத்திலாம் நம்ம இப்ப பேச வேணாம். என்ன குட் விஷயம் அப்படின்னா வந்து, அவங்க வரானுங்க நம்ம நம்ம இதுக்கு வந்து திருப்பி வந்து இந்த அட்லட்டிகோ கேமுக்கு வந்து தே வில் பி பேக். அந்த அனிமாக்கோ ஃபேன்ஸ் வந்து திருப்பி வரானுங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். ஏன்னா வந்து அந்த ஃபேன்ஸ் அட்மாஸ்பியர் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், வேற லெவல்ல இருக்கும். க்ரௌடே வந்து வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி உன்னோட பாயிண்ட்டுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட ஸ்டேடியமோட அமைப்பு வந்து இப்போ முன்னாடி இருந்தது வந்து இப்படி இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து இவ்வளவுதான் கட்டியிருக்காங்க. ஸோ இப்படி அந்த கப்பு மாதிரி இருக்கு ஸ்டேடியமே வந்து. அதனால வந்து இருக்கிற நாய்ஸும் கத்துறதும் வந்து அது வந்து அந்த உள்ள வந்து ரிவர்பரேட் ஆக மாட்டேங்குது. நாய்ஸ் வந்து அப்படியே வெளியே போயிடுது. ஏன்னா வந்து ஒரு க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர் அப்படின்னு இருக்கும் போது இல்ல மேபி மேபி தெரியல அது என்ன என்ன கதை. ஆனா பேசிக்கா நம்ம ஒரு ஒரு இப்போ ஒரு இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல ஒரு டீம் எடுத்து ஒரு எவர்டன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு க்ளோஸ் ஸ்டேடியம். அப்போ ஒரு க்ளோஸ் ஸ்டேடியம் இல்ல ஒரு லீட்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. லீட்ஸ் வந்து 16,000 தான் கிரௌடு. இப்போ நீ ஒரு லீட் ஸ்டேடியம் பாக்குற அப்படின்னா அந்த கிரௌடோட சத்தத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டேடியம் இஸ் க்ளோஸ்ட், இப்படி இருக்கும் எல்லாமே. ஸோ வந்து சவுண்ட் நாய்ஸ் வர்றது வந்து எல்லா பக்கமும் அடிச்சு சுத்தி இருக்கிற அந்த ஷெட்டு மேல கீழே அடிச்சு ரெவபரேட் ஆகும். இப்போ நார்மலா நம்ம ஒரு வச்சு இப்படி கத்துறோம்னாலே அப்படி சவுண்டு உள்ள இதுவாகும்ல, அதே மாதிரிதான் இப்போ வெளியே பேசும்போது போயிடுது. ஸோ இதுல வந்து ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த ஒரு மேட்டரும் இருக்கு. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே. நமக்கு வந்து அந்த இதுவும் இருந்தது. அந்த இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்மளோட கிரௌடு வந்து இப்போ இந்த புது ரெனோவேஷனுக்கு அப்புறம் வர மோஸ்ட் ஆஃப் த கிரௌடு வந்து நிறைய இந்த டூரிஸ்ட் கிரௌடு நிறைய இருக்காங்க. ஸோ வந்து தட் ஆல்சோ பிளேஸ் இந்த, ஏன்னா நம்ம ஒரு பெரிய கிளப் அப்படின்னு ஆகும்போது நிறைய அந்த டூரிஸ்ட் கிரௌடு வரனால அதோட இந்த மேக்ஸ் நார்மல் ஸ்டேடியம் போற கிரௌடு ஒரு ஒரு இது இருந்தாலும் நிறைய போய் மிக்ஸ் மேட்ச் ஆகிறதுனால அந்த இது கொஞ்சம் இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் யா ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் சரியாகி நமக்கு வந்து திரும்ப அந்த ஒரு ஒரு வைப் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு நம்புறேன். அந்த வைப் நாளைக்கே வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அப்படி இருக்கும் போதே இந்த அனிமாக்கோ ரிட்டர்ன் ஆகுறாங்க நாளைக்கு கேம்ல. நாளைக்கு கேம் தான் ரியல் பார்சிலோனா வெர்சஸ் அட்லட்டிகோ டி மட்ரிட் 4-0 அப்படின்னு நம்ம வந்து தள்ளி இருக்கோம். என்ன நினைக்கிறீங்க? ட்விட்டர்ல போனாலே நம்ம பாசா ஹேண்டில்ஸ் போனாலே கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளா
இதுதான் ஃபுல்லா ஒரு கேம்பெயின் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இது வரைக்கும் ஜெயிச்சது, இது வரைக்கும் பண்ண ரிமோட்டோடாஸ், இது வரைக்கும் பண்ண கம்பேக் எல்லாத்தையும் வந்து ஒரு கம்பைலா பண்ணி அதை ப்ரமோட் பண்ணி அதை ஒரு கேம்பெயினா ஸ்டார்ட் பண்ணி மொத்த பார்சலோனையும் நம்ப வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுதுடா மேஜிக் அப்படின்னு. நான் நம்ம ஆஃப் கேமரா பேசும்போது சொல்லியிருந்தேன், நான் வந்து என்ன பேச போறேன் அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்ல, நீ சொல்லாத, அப்பதான் நமக்கு வந்து பேசுறதுக்கு இதுவா இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நான் உன்கிட்ட போறேன், என்ன நினைக்கிற? வாய்ப்பு இருக்கா? நான் ரெமோட்டோட நடக்குமா? நான் வடச்சென்னை தனுஷ் மாதிரி பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த கேள்விக்கு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவோட ம் நாளைக்கு போவோம் அப்படின்னு நம்புகிறேன். ஃபோர் நில்ல வந்து நம்ம வந்து ஓவர் டேக் பண்ணுவோம், நம்ம வந்து கம்பேக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ஷன் சொல்கிறது வந்து நியாயம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஆசைப்படுறது ஓகே, பட் ஒரு ஒரு ப்ரெடிக்ஷனாக யோசிச்சு பார்த்தா இட் இஸ் சம்திங் மேபி 1 in 100 கேம்ஸ் நடக்கும் ஃபுட்பாலில். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பற்றி நம்ம ம் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் என்னன்னா ஐ எம் 200% ஷுவர் வில் ஃபைட். ஃபர்ஸ்ட் லெக்கில் விட்ட மாதிரி விட மாட்டோம். அதுக்கு எந்த அளவுக்கு க்ளோஸாக போக முடியுமோ அந்த அளவுக்கு க்ளோஸாக போவோம். அது கன்ஃபார்மாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபார்மாக டீம் வில் பி ட்ரிவன் டுவர்ட்ஸ் டூயிங் இட். கன்ஃபார்மாக பிளேயர்ஸ் லைக் லமீன், பிளேயர்ஸ் லைக் பெட்ரி, நான் கூப்பிட்டு போகிறேன்டா என் டீமை அப்படின்ட்டு, இந்த நெய்மார் எப்படி பிஎஸ்சி கூட வந்துட்டு நான் கூப்பிட்டு போகிறேன்டா அப்படின்ட்டு வந்தானோ அந்த மாதிரி நாளைக்கு எவனோ ஒருத்த வருவான். எவனோ ஒருத்தன் நான் சொல்கிறதுக்கு லமீன் வருவானே நான் சொல்கிறேன். ஐ எக்ஸ்பெக்ட் லமீன் டு பி தட் கை டுமாரோ அப்படின்னே நான் சொல்கிறேன். சான்ஸ் இருக்குது, கன்ஃபார்மாக வந்து கம்பேக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே. ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் நிறைய பேர் ரெண்டு பக்கமா பிரிஞ்சிருக்காங்க. என்னன்னா ஒரு செட் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இதை வந்து ஏதாவது ஒரு டீமால பண்ண முடியும் அப்படின்னா வந்து அது பார்சலோனா தான் அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து ஒரு 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 பிஆர் கிமிக் ஸ்டண்ட்டு, சும்மா இந்த ஆன்டிசிபேஷனை ஏத்துறதுக்காக பண்றது. இது வந்து அந்த மாதிரி ஒரு 4-0 டெபிசிட்டை வந்து திருப்பி இவங்களால கொண்டு வர முடியும் அப்படின்னா வந்து ஃபுட்பால் வந்து டசன்ட் மேக் எனி சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பேசி இருக்கு. பார்சலோனா வந்து சும்மா இதை வந்து ஒரு பிஆர் கம்பெனியா தான் பண்றாங்க அப்படி. ஏன்னா வந்து பிளேயர்ஸ்லேருந்து கோச்லேருந்து எல்லாருமே வந்து வி வில் ட்ரை டு டூ த இம்பாசிபிள் அப்படிங்கறதான் பேசுறாங்க. ஸோ வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு 4-0 அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்துல இருந்து இதற்குள்ள கம்பேக் பண்ணி சாம்பியன்ஸ் லீக் ஹிஸ்டரியிலேயே வந்து நம்ம ஒருத்தவங்க தான் பண்ணியிருக்கோம் 2017 நம்ம பண்ணது வந்து. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி 70 வருஷத்துல சாம்பியன்ஸ் லீக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 26 முறை 4-0 அப்படின்னு ஒரு டீம் தோத்துருக்கான். ஆனா இது வரைக்கும் அது நடந்ததே இல்லை. அந்த அத்தனை வருஷத்துல வந்து ஒரு முறை கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. நம்ம பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் இப்போ வரைக்கும். அது அப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாராலையும் அது பண்ண முடியும், எல்லா டீமாலையும் வந்து அந்த மாதிரி ஒரு 4-0 நீ அடி வாங்கிட்டு வந்து திரும்ப நீ உன்னால பண்ண முடியும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு இதுவே இல்லாம போயிடும். ஸோ வந்து நான் வந்து இவங்க நம்புறது ஐ எம் வெரி ஹாப்பி. த டீம், த கோச், த பிளேயர்ஸ், எவ்ரி திங் தே ஆர் பிலீவிங் தே கேன் டர்ன் அரவுண்ட் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஐ எம் ஹாப்பி அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஆப்போனன்ட் ஃபேன்ஸா இருக்கட்டும், அட்லெட்டிகோ ஃபேன்ஸா இருக்கட்டும், தே வில் பி லைக் ஸ்டில் வந்து அவங்களால சொல்ல முடியாது ஐயோ நம்ம போறோம் பாப்போம்டா, தே கான் பி ஷுர் நம்ம போயிட்டு கண்டிப்பா ஜெயிக்கிறோம் அப்படின்னு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன்ஸால ஒரு மாதிரி கிளியரா சொல்ல முடியாது. ஈவன் ஆஃப்டர் ஹிட்டிங் 4-0 அகேன்ஸ்ட் பார்சலோனா. ஓகேவா? ஐ எம் வெரி ஹாப்பி தட் வி ஆர் இன் அ ஸ்டேட் லைக் தட். ஏன்னா வந்து 4-0 ஒரு டீமை தோக்கடிச்சோம், திரும்ப வந்து அங்க போய் நம்ம ஆடணும்டா, என்ன தெரியல பார்ப்போம் அப்படின்னு ஒரு 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 இது இருக்குல்ல, அதுக்கே வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த அந்த பயம் இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்திலே வந்து ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஓகேவா? இதை வந்து நான் வந்து ஆணவத்துல சொல்றேன், என்ன வேணா சொல்லுங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு டீம் தான் நான் சப்போர்ட் பண்றேன், அப்படிதான் எனக்கு இருக்கணும்னு ஆசை. 4-0 அடி வாங்கியிருக்கேன், ஆனா திருப்பி வர டீம் வந்து 10 ஸ்டெப் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் யோசிக்கிறான்ல, டேய் வந்து திருப்பி அடிச்சிருவானோ அப்படின்னு. அதுக்கு தான் நம்ம ஃபுட்பால் பாக்குறோம். அந்த ஒரு டோபமைன் வந்து எனக்கு இருக்கு. ஓகேவா? இதை சொல்ல அது வரேன். வந்து இந்த ப்ரூஃப் இஸ் இந்த புட்டிங்குமாங்களா அந்த மாதிரி. ம் இதுக்கான ஒரு மெயின் ரீசன் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, ஹான்சி ஃபிளிக் கீழே நம்ம எத்தனை சான்சஸ் கிரியேட் பண்ணுறோம் அண்ட் ஹவு மெனி கோல்ஸ் வி ஹவ் ஸ்கோர். எத்தனையோ கேமில் 4 கோல் அடிச்சிருக்கோம். 4 கோல் அடிக்கிறதுங்கிறது வந்துட்டு ஒரு ஃப்ளோர் மாதிரி. 3-4 கோல்ஸுங்கிறது வந்து வி ஹேவ் இட் அஸ் அ ஃப்ளோர் இன் அட்லீஸ்ட் ஒரு 60-70% ஆஃப் த கேம்ஸ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் விச் மேக்ஸ் யூ பிலீவ். த செகண்ட் திங் இஸ் அட்லெட்டிகோ மேட்ரிடுக்கு மேலே இருந்த ஒரு டீம் இன் லாலிகாவை இந்த வீக்கெண்ட் 4-1 அடிச்சுட்டு வந்திருக்கோம் கோயிங் இன் டு த லீக்.
ஆப்வியஸ்லி ப்ரெஷர் இஸ் டிஃப்ரெண்ட், இட்ஸ் அ நாக் அவுட் டை, அது எல்லாமே இருக்குது. பட் இவனுங்க இஃப் தே பிளே டு தியர் பொட்டென்ஷியல் கன்ஃபார்மாக அடிக்க முடியும். அவங்க வந்து கிரியேட் பண்ணுற சான்சஸ்க்கு ஃப்ளிக் அதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் இட் அஸ் 4-0 ஓவர் 90 minutes, 2 ஹாஃபில் 2-0 ஜெயிக்கணும்னு நினைப்போம் அப்படின்னாரு ஃப்ளிக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சி 2 கோல் ஒரு ஹாஃபில் அடிக்கிறதுங்கிறது இந்த பார்சிலோனா டீமுக்கு இஃப் தே ஆர் ஸ்விட்ச் ஆன் இட் இஸ் நாட் அ பிக் திங். இவங்களுக்கு பிக்கர் திங் என்னன்னா அந்த நில்லில் வச்சுக்கிறது தான் கஷ்டம் இந்த கேமில். ஸோ அதை பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக இந்த கேம் வந்து எப்படி டில்ட் ஆகுங்கிறத டிசைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஹவு வெல் கேன் யூ டிஃபெண்ட் அண்ட் நாட் அலோவ் அட்லெட்டிகோ டு கிரியேட் சான்சஸ். ஆமா, நான் வந்து என்ன படிக்கிறேன் இதுவா அப்படின்னா, மார்க்ஸாவா இருக்கட்டும், கடலோனியரோடியாவா இருக்கட்டும், எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ரெண்டு பக்கமும் சொல்றாங்க. அட்லெட்டிகோ வந்து 5-4-1 அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்துல வந்து போறாங்க. சிமியோனை வந்து அப்படிதான் இறக்க போறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் வருது. இன்னொரு விஷயம் வந்து பார்சிலோனா வந்து 3-4-3 அப்படின்னு ஒரு அட்டாக்கிங்கான சிஸ்டம் போறாங்க வித் ஜெரார்ட் மார்டின், ஐ திங்க் குபார்சி அண்ட் கூண்டே. இவங்க 3 பேரும் இல்ல எரிக் காசியாவா இல்ல சம்திங் லைக் திஸ் ஒன்லி. நாட் ஜெரார்ட் மார்டின், சாரி, குபார்சி, எரிக், கூண்டே. ஓ, எரிக் கிடையாது, சாரி, எரிக் சஸ்பெண்டட். நீ சொல்றது கரெக்ட் தான். ஜெரார்ட் மார்டின், குபார்சி, கூண்டே அட் தி பேக், பெர்னால் ஆல். ஐ வுட் ராதர் ப்ளே, அதுக்கு ஜெரார்ட் மார்டின் பதிலா ஐ வுட் ராதர் ப்ளே ரொனால்டோ அரோஹோ இல்ல. ட்ரூ. ஃபெர்மின், பெட்ரி, ஆல்மோ, Bernal as a diamond midfield, and Lamine, Rafinha and Ferran as the forward line, or Lamine, Rafinha and Rashford as the forward line. எனக்கு இதில் ஆக்சுவலாக ஒரு மாற்று கருத்து இருக்குது. இந்த சென்ஸ் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் இன்னொரு கவுண்டர் தியரியுமே படித்தேன். வேர் இட் சேஸ் தே ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் ஆல்மோஸ்ட் தி ஃபால்ஸ் 9 டுமாரோ. இட் இஸ் நாட், இட் இஸ் சம்திங் தட் வி ஹவ் டன் இன் த பாஸ்ட். நான் படித்ததில் அதான் என்ன சொல்லு. இல்லை நான் படித்ததில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, வென் இஃப் ஆல்மோ பிளேஸ் அஸ் டு ஃபால்ஸ் 9, கேன்சலோ அண்ட் பால்டே வில் பிளே அஸ் டு ஃபுல் பேக்ஸ் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இது ஐ திங்க் இட்ஸ் முண்டோ டிபோர்ட்டிவோ ரிப்போர்ட் இஃப் ஐ எம் நாட் ராங். அகெயின் இது எல்லாமே வந்து ஒரு தியரி தான், இது எல்லாமே வந்து ஒரு இதுதான். பட் இட் டசன்ட் மேட்டர் ஹூ வி கோன் வித், அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து யார், இப்போ நீ வந்து ஃபெரானை ஸ்டார்ட் பண்ணுறியா, ரேஷ்வர்டை ஸ்டார்ட் பண்ணுறியா, ஆல்மோ ஸ்டார்ட் பண்ணுறியா, அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஃப்ரண்ட் ஃபுட்டில் விளையாடணும், முடிஞ்ச அளவுக்கு அட்லெட்டிகோ மேட்ரிட் அவங்க ஹாஃபில் கேம்ப் அப் பண்ண வைக்கணும். அதுதான் வந்து இந்த கேமோட இது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஐ மீன் எனக்கு வந்து இதுல வந்து உடன்பாடு இல்லை. ஆக்சுவலா வந்து என்னன்னா, எனக்கு வந்து நம்ம எப்படி போட்டாலும் இந்த டீம் வந்து அட்டாக் தான் பண்ண போகுது. அப்படி இருக்கும்போது நீ வந்து ரொம்ப ஓவர் அட்டாக் பண்ற அப்படின்னு ரொம்ப அவுத்து விட்டுக்க கூடாது. ஏன்னா வந்து உனக்கு நீ பின்னாடி ஒரு கோல் வாங்கின அப்படின்னா உனக்கு வந்து மேட்டர் காலி. அதுவும் இல்லாம அவங்க கிளாசிக்கல் சிமியோனை தான் ஆடுவானுங்க அவனுங்க வந்து. ஸோ தே ஆர் கோயிங் டு டூ தட். ஸோ அப்படி இருக்கும்போது நீ நார்மலா உன் ஸ்ட்ரென்த்துக்கு ஆடு, உன்னோட பெஸ்ட்டை கொடு, நம்ம என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து இந்த 5-0 அப்படின்னு நம்மள அவங்க ஜெயிச்சு நம்ம உள்ள போறதுங்கிறது வந்து இட்ஸ் 1% தான் பாசிபிலிட்டி. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், யாரு ஹூஎவர் இஸ் வாட்சிங் ஃபுட்பால் வித் சேம் ஐஸ் வி கேன் நோ தட். ஏன்னா வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட் வந்து சும்மா டீம் கிடையாது. அவங்க நம்மள 4-0 அடிச்சிருக்கானுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஓகேவா, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கிரெடிட் தெம். அதே மாதிரி பார்சிலோனா பத்தி அவங்க வந்து கொஞ்சம் பேக் ஃபுட் தான் போவாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா தி ரெஸ்பெக்ட் அஸ், எஸ்பெஷலி கேம்ப் நோல. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அவங்க ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி 3-4-3 எல்லாம் போய் நான் வந்து அப்படி அட்டாக் பண்ணுவேன் போனா வந்து அவங்க திருப்பி ஒரு கோல் போட்டாங்கன்னா நமக்கு வந்து அப்படியே காலி ஆயிடும். நான் திரும்ப சொல்றது என்னன்னா, நீ யூஸ்வல் செட்டப்க்கு போ. ஃபிளிக் ஹாஸ் ஆல்வேஸ் ஹேட் த பெட்டர் ஆஃப் சிமியோனே. ஓகேவா, அந்த ஒரு மேட்சை தவிர நம்ம வந்து 22 மினிட்ஸ்ல 4 கோல் அடிச்சிருக்கோம் வாண்டா மெட்ரோபாலிட்டன்ல லாஸ்ட் சீசன் அவையில் ஆடும் போது. ஸோ வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து ஹானஸ்டா வந்து தெரிலங்க. சீரியஸா வந்து எனக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கு ஆப்வியஸா. ஆனா வந்து இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் லெக்ல அவ்வளோ மோசமா விளையாடிட்டு செகண்ட் லெக்ல வந்து நீ இப்படி பண்ணணும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும். பட் அந்த மாதிரி பண்ணணும்னு ப்ரெஷர் போடுறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீ ஃபர்ஸ்ட் லெக்ல 4-0 அடி வாங்கியிருக்க அப்படின்னா நீ அவ்வளோ கேவலம் ஃபுட்பால் ஆடி இருக்க, அதான் உண்மை. ஸோ வந்து எல்லா டைமும் வந்து இந்த மாதிரி கம்பேக் கொடுத்துக்கினே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றது வந்து கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி டோபமைனுக்கு நல்லா இருந்தா கூட
அது எந்த லெவலில் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ வந்து என்ன ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம், நம்ம வந்து ஆல் அவுட் போக போறோம், ஆல் அவுட் போவோம் கண்டிப்பா. கோல்ஸ் இருக்கு, கோல்ஸ் இருக்கு. ஆனா ஃபைனல் அடிப்போமா அப்படி இல்ல இல்ல நம்ம நம்ம நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம வந்து ஃபைனல் ஜெயிப்போமான்னு எனக்கு தெரியல. அக்ரிகேட்ல வந்து ஓகேவா, அப்படி அதாவது அக்ரிகேட்ல 5-4 இருப்போமான்னு தெரியல. ஆனா கேம்ப் நோல நம்ம அவங்கள ஜெயிக்க போறோம், அது மட்டும் எனக்கு தெரியும். ஓகேவா, நாளைக்கு நம்ம ஜெயிக்க போறோம். ஆனா அக்ரிகேட்ல நம்ம அதிகமா இருப்போமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து ஐ திங்க் தெரியாது அப்படிங்கிறத விட அது வந்து கஷ்டம், அதான் உண்மை. நான் வந்து சும்மா வந்து எல்லாருக்காகவும் வந்து பேசி எல்லாரையும் ஹைப் பண்ண விரும்பல. ஸோ வந்து அது வந்து கஷ்டம், ஏன்னா ஜெனுவினாவே இது கஷ்டம். 4 சிமியோன டீம் எல்லாம் போய் 5 கோல் அடிக்கிறதுக்கு முடியாது, அவனுங்க வந்து கட்டைய போடுவானுங்க. ஸோ சொல்லவா ஆமா. இன்னும் சொல்ல வந்து ஆக்சுவலாக எனக்கு ஐ ஹேட் அ கொஸ்டின் உண்டு. சரி லெட்ஸ் அஸ்யூம் 4-3 வந்தால் விளாடுறாங்க, ஆஸ் யூஷுவல் ஒரு 4-3 வந்தால் விளாடுறாங்க அப்படின்னா அது ஆல்மோ ஃபால்ஸ் லைனும் இருக்கட்டும் இல்லை ஃபெரானோ அடிக்கட்டும், அது என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், தட் டசன்ட் மேட்டர். 4-2-3-1 ஆடுறாங்கன்னா ஹூ இஸ் யுவர் சென்டர் பேக் பார்ட்னர் டு குபார்சி? குபார்சிகா ஐ வுட் கோ வித் ரொனால்டோ அரோஹோ. ஐ ஆல்சோ அக்ரி, பட் நான் படிக்கிறதெல்லாம் ஜெராட் மார்டின்னு போட்டிருக்காங்க. பட் ஐ ரியலி ஹோப் இட்ஸ் அரோஜோ, அதுதான் நானுமே ஹோப் பண்ணுறேன். அவங்க ஏன் வந்து ஜெராட் மார்டினை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் வந்து ஐ கேன் ரெசனேட். ஏன்னா வந்து இவனுங்க உட்கார தான் போறானுங்க வந்துட்டு, ஓகேவா. ஸோ தே வுட் ஐடியலி லுக் ஃபார் சம் ஒன் ஹூ இஸ் பெட்டர் அட் பாசிங் ஃப்ரம் த சிபி பொசிஷன். ஸோ சிபியா வந்து யூ கேன் சே தட் அரோஹோ இஸ் பெட்டர் தென் ஜெராட் மார்டின், பட் பாசிங்ல ஐ திங்க் ஜெராட் மார்டின் வில் பி பெட்டர் தென் அரோஹோ. ஸோ அதுவும் எனக்கு புரியுது. பட் பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். உன்னோட ப்ரெடிக்ஷன்? 3-1 பார்சலோனா. 3-1 பார்சலோனா. அக்ரிகேட்ல அப்போ வந்து 5-3-யா? 5-3 அட்லெட்டிகோ கோயிங் த்ரூ டு தி ஃபைனல். அட்லெட்டிகோ கோயிங் த்ரூ டு தி ஃபைனல். அடிக்காதீங்க கேஸ் கமெண்ட்ஸ்ல. நான் வந்து ஒரு 4-1 போறேங்க. ஒரு 4-1 போறேன். அப்ப அந்த ஒரு கோல் வந்து எவ்வளவு பெரிய மேட்டர் ஆகும்னு யோசிச்சு பாரு. ஆமா, எனக்கு வந்து ஒரு 4-1 போய் நம்ம வந்து கடைசியில முடிக்க முடியாம வந்து ஐ திங்க் வி வில் லூஸ் அவுட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ 4-1 அப்படின்னா வி வில் பி லூசிங் அவுட் ஆன் அக்ரிகேட் 5-4. நம்ம ஆனா 4-1 நம்ம போறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்க போறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம 4-1 அப்படின்னா போயிட்டு கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் தான் எனக்கு தோணுது. பட் ஆனா எனக்கு வந்து பீட்டிங் அட்லெட்டிகோ மேட்ரிட் 4-0 அடிச்சதுக்கு அப்புறம் அக்ரிகேட்ல அதிகமா போய் ஜெயிக்கிறதுங்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் டூ மச் ஆஃப் ஆஸ்க் தான். ஐ திங்க் வி ஸ்கோர் 2 குவிக் கோல்ஸ், அப்புறம் அட்லெட்டிகோ ஒன்று போடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒன்று தான் அடிப்போம் அப்படிங்கிறது. இது அந்த பிஎஸ்சி ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கே, 2 குவிக் கோல்ஸ்லாம். 2 குவிக் கோல்ஸ் இல்லை நான் அப்படி சொல்ல வரல. பட் ஆப்வியஸ்லி ஒரு இன்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம், அது அந்த மொமெண்டம்ல நமக்கு கோல் வரும் தான் எனக்கு தோணுது. நாளைக்கு நீ வந்து இன்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணாம தூங்கிட்டு ஆனா யூ டோன்ட் டிசர்வ் டு வின். சரி ஓகே, உன்னோட பிளேயிங் 11? என்னோட பிளேயிங் 11 வந்து ஓகே, பால்டே, நாட் கேன்சலோ, பால்டே, அரௌஜோ, குபார்சி அண்ட் குண்டே பின்னாடி, பெர்னால், பெட்ரி அண்ட் ஆல்மோ மிட்ஃபீல்ட், ரஃபீனியா, ஃபெரான் அண்ட் லமி. நான் வந்து ஒரு டிஃபரெண்டா போறேன், ஆனா நடக்குமான்னு தெரியாது. ஆனா நான் போறேன். நான் வந்து கேன்சலோ போறேன், ஃபுல் பேக். ஓகே, கேன்சலோ போறேன். லெஃப்ட் கேன்சலோ போறேன், ரைட்டு கூண்டே தான். என்னோட சிபி பார்ட்னர்ஷிப் வந்து ஜெராட் மார்டின் அண்ட் குபார்சி. மிட்ஃபீல்டு வந்து பெர்னாலும் பெட்ரியும். நம்பர் 10 ஆல்மோ. லெஃப்ட் விங் வந்து எனக்கு வந்து ரஃபீனியா. ரைட் விங் வந்து லமின் யமால். ஸ்டார்ட் பண்ண போறது எனக்கு ராஷ்வர்ட். ஓகே, நான் சொன்ன லைனப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்ச லைனப். நீ சொன்ன லைனப் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபிளிக் ஸ்டார்ட் பண்ண போற லைனப். யோ எனக்கு தெரிஞ்சு இல்ல, எனக்கும் வந்து அதுக்கு ஐ எக்ஸ்பெக்ட் போத் ராஷ்வர்ட் அண்ட் கேன்சலோ டு ஸ்டார்ட் டுமாரோ. அப்படியா? ஐடோ எனக்கு தெரியல, எனக்கு வந்து இந்த லைனை பார்க்கணும்னு இருக்கு. ஏன்னா வந்து ஃபெரானை வந்து எந்த அளவு இந்த மாதிரி ஒரு மஸ்ட் வின்ல வந்து மஸ்ட் ஸ்கோர்ல வந்து ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேபி அவன் சப்பா வந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்பாக்ட் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து நான் வந்து ராஷ்வர்டை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா ராஷ்வர்ட், ஃபெரான்
நீ சொல்ற லைன் அப் தான் ஏன் நடக்கும், ஷுவரா சொல்றேன். ஓகே, எனக்கு நம்பிக்கை பார்ப்போம். இருக்கு. நடந்து நடந்து ஏதாவது நல்லது நடந்தா பரவாயில்ல, பட் நல்லது நடக்கலன்னா போட்டு அடி அடி அடிக்காதீங்க மக்களே. பட் யா, அதே மாதிரி வந்து நாளைக்கு வந்து எனக்கு வந்து ரஃபீனியா வந்து ஏதோ ஒன்று பண்ண போறான் அப்படின்னு எனக்கு தோணுது. பிக் கேம் அஹ் பிளேயர். ஆமா, ஐ திங்க் எனக்கு வந்து ரஃபீனியா ஐ திங்க் ஹி வில் டூ சம்திங் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம் மக்களே. உனக்கு ஏதாவது நீ இறுதி என்ன கருத்து இருக்கா? ப்ரெடிக்ஷன் சொன்ன? 4-1 சொன்னல. 4-1. 4-1. ஓகே. நான் கேட்குறேன், நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போய் கேட்குறேன். 4-1ல யார் 4 கோல்ஸ் ஸ்கோர் சொல்லு, யார் 4 கோல்ஸ்? ரஃபீனியா ஒன்று, டானி ஆல்மோ ஒன்று, ஃபெரான் ஒன்று, பெர்மின் ஒன்று. ஓகே. பார்ப்போம். எல்லாருக்கும் ஒன்று ஒன்று பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டேன், யாரும் சண்டை போடக்கூடாதுன்னு. பார்ப்போம். கடைசியில லமீன் யமால் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணி நம்மள ஜெயிக்க வச்சிட்டானா அப்படின்னா நல்லா இருக்கும். நான்லாம் வந்து ஜெயிச்சிட்டோம்னா மக்களே சொல்லிடுறேன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சிட்டோம்னா நாளைக்கு வாட்சலாம் முடியாது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா அவ்வளவுதான். ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை, அந்த மாதிரி நான் இறங்கிடுவேன். ஸோ யா, பார்ப்போம். அந்த லெவல்லாம் அறப்பறை இருக்குமா இல்லை என்னது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டயத்துக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் அது சொல்லிட்டு, உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் உங்களோட காமெண்ட்ஸ், உங்களோட தாட்ஸ், இல்லை உங்களுக்கு ஏதாவது எங்களோட கருத்து வேறுபடுறீங்க, என்னோட இருக்கட்டும் பிரணவோட இருக்கட்டும், எதுல இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா வந்து கமெண்ட்ல போடுங்க. ஸோ எங்களுக்கு வந்து அதை படிக்கும் போது எந்த இடத்துல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு புரியும். ஸோ நாங்களும் எங்களை பெட்டர் படுத்திக்கவா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால வந்து நீங்க டைம் லைனோட போட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியும், ஈஸியா போய் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுதான் அதோட பேசிக்கான தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். கீப் கண்டினியூவிங். டுமாரோ, நாளைக்கு நைட்டு வாட்சலாங்கள எத்தனை மணிக்கு? 1:30 தான் மேட்ச் நினைக்கிறேன்ல. நம்ம ஒன்றரை. ஒரு 1:15 போல, இல்ல ஒரு 1 மணி போல நாங்கெல்லாம் வந்துடுறோம். நீங்களும் வந்துருங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க, மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க, திரட்டிட்டு வந்துருங்க. வாட்சலாங்ல சந்திக்கிறோம். வாட்சலாங்ல ராகவும் வந்துருவான். ஸோ 3 பேரும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் போட்டு எப்படியாவது ஒரு சண்டா மந்திரம்லாம் போட்டு நம்மளை வந்து ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு நம்புவோம். வி பிலீவ் இன் ஹான்சி ஃபிளிக் அண்ட் கோ அப்படிங்கறத சொல்லிட்டு, பாசிட்டிவ் ரிசல்ட் வெயிட்டிங்டா அப்படிங்கிறத நம்பிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் மக்களே. கீப் கண்டினியூவிங். வி வில் see you all tomorrow. Thank you. நன்றி மக்களே.